தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜய் செய்வது மாற்றமல்ல துர்நாற்றம். ஜோசப் விஜய் செய்வது மாற்றமல்ல துர்நாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு முன்பு வரை இரண்டு பேருக்கிடையேதான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று டிஎம்கே, மற்றொன்று டிவிகே என்றே கூறினார். ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, மற்றொன்று டிவிகே என கூறி வந்தார். ஆனால் தேர்தல் முடிந்தது. 107 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றது. ஆட்சி அமைக்க 11 தொகுதிகள் தேவை. தற்பொழுது குதிரை பேரத்தில் இறங்கியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு வரை திமுக தான் தனக்கு போட்டி என்று கூறி வந்தார். அந்த திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் கட்சி இவற்றின் ஆதரவுடன் தற்பொழுது ஆட்சி அமைப்பது ஒரு கேள்விக்குரியதாக உள்ளது. திமுக தான் தான் எதிரி, திமுக தான் தனக்கு போட்டின்னு சொன்னார். இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கிறார். இன்றைக்கி திமுகவே அந்த கட்சிகளை வழி அனுப்பி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்க போகிறாங்க. அடுத்ததாக குதிரை பேரத்தில் இறங்கியிருக்காப்புல. இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் காமராஜுக்கு 10 கோடி ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. அதே போன்று அதிமுகவை சார்ந்த 35 சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு குதிரை பேரம் பண்ணுறாப்புல. உங்களுக்கு 8 பேர்த்துக்கு அமைச்சர் பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கட்டுறாப்புல. ஆக நடிகர் விஜய் மாற்றத்தை கொண்டு வரல, தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல, துர்நாற்றத்தை கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஆட்சி அமைக்கிறது இந்த மாதிரி ஒரு கேவலமான முறையில் ஆட்சி அமைத்ததா வரலாறு எதுவுமே கிடையாது. இதுதான் குதிரை பேரம் நடத்தி பல கட்சிகளை உடைத்து பல சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து தங்கள் கட்சியில் இணைத்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காப்புல நடிகர் விஜய். நாளைக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஆனால் இந்த வெற்றி நிலையான வெற்றி கிடையாது, தற்காலிக வெற்றி தான். நடிகர் விஜய் இப்போ குதிரை பேரம் நடத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்கிறது ஒரு தவறான செயல், ஒரு துர்நாற்றம். இது மாற்றம் கிடையாது, துர்நாற்றம். தமிழக அரசியலில் இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அமைச்சதாக வரலாறு கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக அப்படி ஒரு கலாச்சாரத்தை நடிகர் விஜய் கொண்டு வந்திருக்காப்புல. நடிகர் விஜய் கொண்டு வந்தது மாற்றம் கிடையாது, துர்நாற்றம்.